டு பி பெர்ஃபார்ம்டு பிளாக்ஸ்னு சில பிளாக்ஸில் நாங்கள் கணக்கில் எடுத்து அந்த பிளாக்ஸை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் வர சொல்லி நாம் எப்படி நாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க வேண்டும், பிள்ளைங்களை வந்து புரிதல் தன்மையோட பிள்ளைங்களை எப்படி நம்ம படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற சார்ந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக 10th and 12th அப்படின்னு வரும்பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை இந்த மாவட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கு. நான் இல்லை என்று சொல்லவில்லை, அது இன்னும் அதிகப்படுத்திட வேண்டும். வெறும் 91% 92% இல்லாமல் இன்னும் அதை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் பார்த்திங்கன்னா உள்ளபடியே ஒரு ஊக்கம் தருகின்ற அளவிற்கு நாங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் கிளாஸுக்கு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக என்னுடைய பாராட்டுகின்ற விதமாக இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய சிஓலாம் தொடர்ந்து பல்வேறு விதமான ரிவ்யூஸ் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரிசல்ட்டை வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆக தொடர்ந்து நம்முடைய பத்திரிகைத்துறை சார்ந்து ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற செய்திகள் வரும் பொழுது அது பாராட்டு செய்தியாக இருந்தாலும் சரி, விமர்சனமாக இருந்தாலும் சரி, உடனடியாக எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சிஓ மூலமாக அதை உடனடியாக சரி செய்கின்ற பணி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ சகோதரி கேட்ட மாதிரி சில விமர்சனங்கள் வருகிறது அப்படின்னு வந்தால் அதோட உண்மைத்தன்மை என்ன என்பது கண்டறியப்பட வேண்டும். அந்த உண்மைத்தன்மை கண்டறியப்படும்போது உடனடியாக அது சார்ந்து ஆக்ஷனும் எடுக்க வேண்டும். இப்போ போக்சோ பற்றி அவங்க சொன்னாங்க. இப்போ போன வாரம் கிருஷ்ணகிரியில் போக்சோ சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு, இது 1 hour அறிவிப்பு, நம்ம ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அது சார்ந்து அதுக்கான பயிற்சியை நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் குறிப்பாக தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம தொடங்கியிருக்கோம். அது சார்ந்து ஒரு கைடு நம்ம வந்து வெளியிட்டிருக்கின்றோம். ஸோ அந்த கைடுங்கிறது வெறும்னா வந்து ஒரு பயிற்சி மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாகும். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு புத்தகத்திலையும் 14417 நம்பர் நம்ம இடம்பெறுத செய்ததாக இருந்தாலும் அல்லது 1098 நம்பரை நம்ம இடம்பெறுத செய்வதாக இருந்தாலும், ஏன் பல நேரம் நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்பொழுது நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து இந்த டிஷர்ட்டு போட்டு போகும்பொழுதே 14417 நான் காட்டுறதுக்கு காரணம், இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு டீம் நம்முடைய சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் 24/7 ஒரு டீம் கிட்டத்தட்ட 60 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு டீம் இதுக்குன்னே காத்துட்ருக்குறாங்க. 14417 வந்து வெறும் வந்து குற்றம் சார்ந்திருக்கின்றோ அல்லது சந்தேகம் சார்ந்தது மட்டுமல்ல, சில நேரத்தில் நாளைக்கு ஸ்கூல் லீவாக இருக்கா, இல்லை எப்போ அடுத்த பரீட்சை ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறதுல முதற்கொண்டு எல்லா விதமான கேள்விகளுக்கும் அங்கே வந்து பதில் சொல்லப்படுகிறது. பதில் மட்டுமல்ல, அது உடனே நம்ம டைரக்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு இஷ்யூ ஒன்று வருது அப்படின்னா, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு போக்சோ சார்ந்த ஒரு இஷ்யூ வருதுன்னா உடனடியாக அங்கே இருக்கின்ற நம்முடைய அலுவலர்கள் மூலமாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற டிசிபிஓவுக்கு அது அனுப்ப வைக்கப்படுகின்றது. அந்த டிசிபிஓ சார்ந்து அது அவங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க நேரடியாக போகிறார்கள். காவல்துறை சார்ந்திருக்கின்றவர்கள் யூனிஃபார்மில் போகக்கூடாது, கலர் ட்ரெஸ்ஸில் தான் போய் அவங்களும் அதை விசாரிக்கணும் என்று பல்வேறு விதமான வழிமுறைகள் கடைபிடித்து உண்மைத்தன்மை இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி இது போன்ற குற்ற செயலில் ஈடுபடும் பொழுது நாங்கள் அதுக்கான தண்டனை பெற்று தருகிறோம். இப்போ கூட நம்ம பேசும்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எது சார்ந்து நடுப்புற நடந்த ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே இப்போ வேலூர் சிறையில் இருக்கிறார், இப்போ 17B கூட போடப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ தப்பு என்று வந்தது என்று சொன்னால் உடனடியாக அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுவும் டிபார்ட்மெண்ட் வரும்போது பள்ளிக்கல்வித்துறை யாரும் அதிலிருந்து தப்ப விடாத அளவிற்கு நாங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக செய்யணும்.